Hello everyone, வணக்கம் and welcome back to my channel long haired princess ella. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோடய ஃபேவரட்டான சிவன் டெம்பிள் தான் போயிட்டுருக்கோம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஹிஸ்டாரிக்கல் சிவன் டெம்பிள். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப நாளாக இங்கே வரணும்னு ரொம்ப ஆசை. ஸோ ஃபேமிலி டூர் போட்டோம். அப்படியே லிஸ்ட்டில் இதையும் ஒரு லிஸ்ட்டை ஆட் பண்ணி இங்கே வந்தாச்சு. நாங்கள் டைமிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4 o'clock இருக்கும். கோவிலுக்கு முன்னாடியே குளிக்கிறதுக்கு இடம் இருக்கு இல்லையா, அங்கேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் முடிச்சுட்டு எதனா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலான்னு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். கோவிலுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா டைம் 5:10 ஆகுது. ஸோ டெம்பிளோட வியூ ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஃபேமிலியாக எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு முதல்ல பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ராகட்டும். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் என்ட்ரான உடனே ஆர்கியாலஜிக்கல் சர்வேயில் சில நோட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு கோவிலோடைய ப்ளூ பிரிண்ட் பார்த்துட்டு இருந்தோம். என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படின்றதையும் இங்கே ஷோ பண்ணியிருக்கிறாங்க. எந்த பிளேஸில் என்னென்ன டெம்பிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தனித்தனி சன்னதி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதை நம்ம ஒரு லே அவுட்டுக்கு நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த லே அவுட் படி போனோன்னா ஃபுல் கோவிலே நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ கோவிலோட இந்த வியூ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்டு பெரிய நந்தி சொல்லவா வேணும், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நந்தீஸ்வரர் சுற்றி ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நான் நிறைய தடவை இந்த டெம்பிளுக்கு வந்திருக்கேன். வரும்போதெல்லாம் இந்த புல் தெரியுது இல்லையா, அந்த தரையில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் போவோம். பட் ஆனால் இந்த தடவை உட்காரது கூட டைம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஃபேமிலி டூர் போட்டிருந்ததுனால இந்த கோவிலில் இவ்வளோ நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சார்ட் ஃபாலோ பண்ணிட்டுருந்தோம். அதனால் எங்களால் அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சரி, கோவிலில் மட்டும் ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு ஈஸ்வரனை தரிசனம் பண்ணிவிட்டு வாராகி அம்மனையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம்.
நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டமே இல்லை. உள்ளே போகிறோம், அப்போ பார்த்து சரியான க்யூ வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி இதுக்கு மேலேயும் விட்டால் இன்னும் கூட்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே க்யூவில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து கோவிலோடைய உட்பிரகாரத்துக்குள்ளே இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ இந்த லைனோட எண்டில் போனீங்கன்னா பெரிய சிவன் வந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக பெரிய சிலையாக வந்து சிவபெருமான் இருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். பொதுவாக வந்து நான் லிங்கம் பார்க்கும்போது நல்லா பெரிய லிங்கமாக பார்த்தேன்னா அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டே இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஷா டெம்பிள் இருக்கு இல்லையா கோயம்புத்தூரில், அப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த டெம்பிள் போனப்போ எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் பேனு வாயை திறந்து சாமி பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு மிஸ்மரைசிங்கான ஒரு பிளேஸ்னால் அது வந்து இந்த தஞ்சாவூரில் இருக்கிற சிவபெருமானுடைய டெம்பிள். அண்ட் இந்த டெம்பிளில் நிறைய வந்து இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் பொறிக்கப்பட்டு கல்வெட்டுகள்லாம் வச்சுருப்பாங்க. ஹிஸ்டாரிக்கலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எப்போ போனாலும் இந்த லெட்டர்ஸ்லேருந்து ஏதாவது ஒன்றாவது படிக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு வருவேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது தான் இந்த லெட்டர்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலைன்னு எழுதுகிறோம்னா அந்த நாவே வந்து நூ மாதிரி போடுவாங்க. அந்த ஸ்டைலில் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது இருந்தது. கரெக்டாக நான் ஸ்கூல் படித்து 5th ஸ்டாண்டர்டாக என்னமோ வரும்போது அந்த லெட்டர்ஸ்லலாம் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்னொரு மோஸ்ட் ஃபேவரட்டான பிளேஸு. இந்த இடத்துல வந்து குட்டி குட்டி சாலையாக நிறைய வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வியூவும் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ எகெயின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், இதுலேயும் நிறைய கல்வெட்டுக்கள்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் நிறைய படிக்கிற மாதிரியே இருந்தது. வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் படிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்பவே இன்ஸ்பைரபிளாக இருந்தது. இங்கே இருக்கிற ஒரு ஒரு சிலைக்கும் ஒரு ஒரு தூணுக்குமே வந்துட்டு நிறைய ஹிஸ்டாரிக்கலாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் நான் சொன்னேன்னா ரொம்ப லென்த்தியாக போயிடும். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணி போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வாராகி அம்மன் டெம்பிள் போகலாம் அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம். அதில் போய் வெயிட் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாமியே பார்க்க முடியுங்கிற மாதிரி கூட்டமாக இருந்தது. அதனால் நான் கீழே இருந்தே வந்து சாமிக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகிட்டோம். பொதுவாக நம்ம மினி ஸ்பேஸ்க்குள்ளே இருந்துட்டு வெளியே வந்தால் விலாசமாக இருக்கும் இல்லையா, சர்வேஷா அந்த மாதிரி நல்லா வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஓடி ஓடி விளையாடிட்டு இருந்தான். நான் அவனை கண்ட்ரோலே பண்ணல, செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இதுக்கு முன்னாடி வந்தப்போ சர்வேஷா குழந்தையாக இருந்தான். இப்போ வந்து கொஞ்சம் அவனுக்கு மெச்சூரிட்டி வந்ததுனால நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான்.
ஸோ நாங்கள் கோவிலுக்கு வரும்போது நல்லா வெளிச்சமாக இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஃபோனில் நல்லா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிட்ருக்கேன், அதனால தான் இவ்வளோ வெளிச்சமாக தெரியுது. அப்புறம் எங்கள் கூட வந்தவங்க 2 பேர் மிஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு வர சொன்னாங்க. அதனால் நான் வந்து அங்கே போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி டெம்பிள் போகும்போது யார் யார் எங்கே போகிறதுனே தெரியாத மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷிங்காக தான் இருக்கும். ஃபோன் இப்போ இருக்குது பரவாயில்ல, பட் ஆனால் முன்னாடிலாம் வந்து தனித்தனியாக போயிட்டோன்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ சுற்றிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஃபைனலாக நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டேன். அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எனக்கு வந்து கோவில் விட்டு வரதுக்கு மனசே இல்லை. அதுவும் இல்லாமல் நான் இந்த கோவிலுக்கு வந்தேன்னா ஸ்பெஷலாக 1 டே வருவேன். அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங்க்கு மேலே கிளம்புவோம். பட் ஆனால் இப்போ வந்ததே வந்து ஈவினிங்கு, அதுக்குள்ளே சீக்கிரம் கிளம்புங்கடா அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் வந்ததுக்கு சூப்பராகவே வந்து தரிசனம் வந்து பண்ணியாச்சு. அது வரைக்கும் மைண்டுக்கும் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ சாமியும் நல்லபடியாக கும்பிட்டாச்சு. இந்த டேவும் வந்து நல்லபடியாக எண்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு டெம்பிளுக்கு போகிறதுக்கு ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் இது ரிலேட்டடாக போட்டிருக்கிறேன். அண்டு பெங்களூர் விலாக்ஸும் வந்து இருக்குது, அண்ட் ஹொசூர் விலாக்ஸும் நிறையா வந்து இருக்குது. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதையும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலில் மெயின் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கேர் கண்டென்ட்டு தான். ஸோ ஹேர் கேர் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அண்ட் ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹேர் கேர் வீடியோவையும் ஒன்ஸ் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா அதையும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is long hair princess Ella. See you on next video. Thank you. Bye bye.